இரவாதிருக்க பார்க்கடலில் அமிர்தத்தை கடைந்து தருமாறு கேட்டார்கள். அவர்கள் தேவர்களை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனிடம் அழைத்துச் சென்றார். தேவர்களுடைய விருப்பத்தை கேட்ட விஷ்ணு மந்தர மலையை மத்தாகவும், சந்திரனை தூணாகவும், வாசுகியை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடையுமாறு சொன்னார். தேவர்களும் அசுரர்களும் இரு புறத்திலும் இருந்து கடையும் போது விஷ்ணு மத்தின் அடியையும் முடியையும் தாமே தாங்கிக் கொண்டார். அவர்கள் கடைந்த போது வாசுகி கஷ்டம் பொறுக்க மாட்டாமல் தன்னுடைய 1000 முகங்களாலும் விஷத்தை கக்கியது. பார்க்கடலினுள் இருந்த விஷமும் கடைந்ததன் காரணமாக ஒன்று திரண்டு மேலே வந்தது. இரண்டும் கொடிய ஆழகால விஷமாகி எங்கும் பரவலாயிற்று. அதன் கொடுமையை தாங்க மாட்டாது தேவர்களும் அசுரர்களும் கடைவதை விட்டுவிட்டு ஓடினர். விஷ்ணு அந்த கொடிய விஷத்தை கட்டுப்படுத்த முயன்ற போது அதன் கொடுமை